IBC தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டவுன்ஸ்ல இருந்து வில்லேஜஸ்ல இருந்து நிறைய பேர் சிட்டிஸ்க்கு வராங்க. அந்த மாதிரி வரும்போது அவங்க எப்படி மாடர்னைஸ் ஆகணும் அப்படின்னு தெரியறது இல்லை. அவங்க எப்படி அவங்க டவுன்ல இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கும்போது எல்லாரோடையும் பிளெண்ட் ஆக முடியல. சில ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகலாம். அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஹேர் கட், லிட்டில் மேக்கப், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எவ்வளோ அழகாக மாறுறாங்க அப்படின்றத நீங்களே பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஜெயஸ்ரீ ஆக்சுவலி ஒரு டவுன்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. திடீர்னு ஒரு ஊர்லேருந்து நம்ம சிட்டிஸ்க்கெல்லாம் வரும்போது எப்படி மாறணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. என்ன செஞ்சால் நம்ம கொஞ்சம் மாடர்ன் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. இப்போ அவங்களுடைய ஃபேஸை நம்ம கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேஸை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஜெய்ஸ்ரீயோட ஹேர் பார்க்கும்போது அவங்க நார்மலாக இந்த மாதிரி பின்னல் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் அதை கட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் வால்யூமைஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நல்லா கோம் பண்ணிக்கிறோம் ஹேரை. ஸோ ஈஸியான கட் அப்படின்றதுனால ஒரு ஷார்ட் கட்டில் ஒரு கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவு தான் ஹேர் கட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம கொஞ்சம் லேயர்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் இதை லிஃப்ட் பண்ணி ஹேர் கட் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ஒரு பொனிடெயில். எல்லா ஹேரையும் மேலே எடுத்து ஸ்லைட் பண்ணிக்கிறோம். இந்த அளவு முடி கட் ஆயிருக்கு. நிறைய ஃபெதர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நடுவில் கட் பண்ண. இப்போ இமீடியட்டாக அவங்களுடைய ஹேரில் லேயர்ஸ் வந்துருச்சு. எவ்வளோ ஒரு வால்யூம் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஹேருக்கு. ஒரு குயிக்கான கட். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்டில் ஒரு சேஞ்ச் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் லிட்டில் பிட் ஃப்ரிஞ்ச். பாதி மாடர்ன் ஆயிடுச்சு. ஸோ மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் கட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா குயிக்காக அது ஃபேஸை ஃப்ரேம் பண்ணும்போது தான் ஃபேஸ் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அதனால் இப்போ அவங்களுடைய ஃபேஸ் எவ்வளோ அழகாக ஃப்ரேம் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஃபேஸ்க்கு லைட்டாக மேக்கப் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இப்போ நான் அவங்களுக்கு செய்கிறது, அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது ஃபேஸ். ஸோ கிளியர் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணலாம்.
ஐ ஷேடோ போடுறோம். அடுத்தது பிங்க் கலர் ட்ரெஸ் அப்படின்றதுனால பர்பிள் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணுறோம். அவங்க ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ்டிக். லைட்டாக ப்ளஷர். ஐ மேக்கப்பில் கண்ணை இன்னும் அழகாக காட்டுறதுக்காக ஐலைனர். இப்போ நான் யூஸ் பண்ணுறது மஸ்காரா. ஒரு படியாக அவங்களுடைய ஃபேஸை நம்ம கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிகிட்டே வரோம். ரொம்ப டல்லாக இருந்தது ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின்னை நம்ம நல்லா மாற்றிட்டே வரோம். ஜெயஸ்ரீயோட ஃபேஸில் கொஞ்சம் மேக்கப் கொடுத்துருக்கோம், ஒரு கட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இல்லை? முதல்ல பார்த்த ஆளே இல்லாத மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஜெயஸ்ரீயோட ஹேர் எப்படி இருந்தது முதல்ல, இப்போ வந்து கட் பண்ணி நல்லா செட் பண்ணியிருக்கோம். லைட்டாக மேக்கப் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய நெக்லஸ், இயரிங்ஸ் எல்லாம் மாறியிருக்கு. இப்போ அவங்க சிட்டியில் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு படியாக நம்ம அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் செட்டிங்கில் அவங்க நல்லாவே மாடர்ன் ஆகிருக்காங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். என்றைக்குமே வந்து விமனுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு போய் சேர வேண்டியிருக்கு.